இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். முட்டை தோசை. மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தாரு. சூப்பராக இருந்ததுங்க சாம்பார். இந்த தோசைக்கு சுட சுட ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கும் அதே சாம்பார் தான் இருந்ததுனால காலைல டிஃபனுக்கும் நாங்கள் அதே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு முள்ளங்கி சாம்பார் ரொம்ப நல்லா வச்சுருந்தாருங்க. அதுவும் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. காலைல நல்லா என்ன சொல்கிறது, ஆவி பறக்க சாப்பிட்டேன். தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனுக்கு வந்து சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வறுத்து வச்சுருந்தாரு. நார்மலாக உப்பு போட்டு வறுத்து வச்சுருந்தாரு. அதை கட் பண்ணி அவனுக்கு தனியாக டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். சாதம் மட்டும் டிஃபன் பாக்ஸ் போட்டு கலரிட்டேன். எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருவாடு தான் வறுத்துருந்தாரு. இப்போது நான் கருவாடு வறுக்கும் போது ஒரு மொரன்னு வறுத்துருவேன். ஆனால் இப்போ அவர் நல்லா சாஃப்டாக வறுக்கிறாருங்க. சூப்பராக இருந்தது சாம்பாருக்கும் கருவாடுக்கும். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அவருக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கலை எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து அவிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தார். எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தாரு சாப்பிட. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வேர்க்கலை எடுத்துகிட்டு போனார். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வடையும் கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டிருந்தாருங்க. ஃபஸ்ட் டைம்ங்க இது நான் சாப்பிட்றது. சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.